ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓம். இந்த மந்திரம் ரொம்ப பிடிச்சி இழுக்குது எல்லோரும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க. என்ன இது பிரணவ ஒலி, பிரபஞ்சத்தின் ஒலி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆராய்ச்சி பண்ணி, அப்படி இப்படின்றாங்க. ஸோ எல்லா மந்திரங்களும் ஓம்னு வச்சு தான் ஆரம்பிக்குது இல்லை? ஓம் நம சிவாய, ஓமே ஒரு மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, இந்த மாதிரி. அப்போ இந்த ஓம் அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை? ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே பாரதம் தான். ஸோ பாரதத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்திலும் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் ஒளிஞ்சிருக்கு, டைரெக்டாக கிடையாது. ஆனால் நம்ம டைரெக்டாகவே அதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓம் ஓம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது நம்ம மனதுக்கு அமைதியை கொடுக்குதுன்றது உண்மை தான். ஓம் சொன்னாலும் சரி, ஓம் நம சிவாய சொன்னாலும் சரி, ஓம் நமோ நாராயணா சொன்னாலும் சரி, அமைதியாக சொன்னால் அமைதியை தானே கொடுக்கும் இல்லையா? ஓம் 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 ஓம்னு வேகமாக சொன்னால் அமைதி கொடுக்குமா? அதே வேர்டு தான். அப்போ உடனே ஓம் எப்படி உச்சரிக்கணும், அப்புறம் அப்படி போயிடுவாங்க. ஸோ ஆனால் அந்த வார்த்தை ஓம்ன்றாங்க இல்லையா? ஸோ அதில் ஈர்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பட் அந்த காரணத்துக்கும் ஓமுடைய அர்த்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி, அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா மதத்திலையும் முக்கியமான ஒரு தேடல், நான் யார்? கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நான் யார், அந்த தேடல் இருக்குது. ஏன்னா புத்த மதத்தில் கடவுளை பற்றியே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னாரா இல்லையான்னு அவர் கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். பட் இவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. சரி, அப்படியே கூட இருக்கட்டும். அந்த புத்த மதத்துடைய மெடிடேஷன் மெத்தடே பார்த்திங்கன்னா நான் யார் நான் யார் நான் யார் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அல்லது நான் ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நான். அப்போ அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு தியானத்தில் போய் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன, நான் யார், அந்த தேடல் இருக்குது. கடவுள் யார்? அப்போ இந்த நான் யார், கடவுள் இருக்காரா இல்லையா, ஒன்று இருந்தால் அவர் யார், இப்படி ஆராய்ச்சி போகுது, அது ஓகே. பட் நான் யார் அப்படிங்கிற தேடல் ஏன் வருது? அது தேடுறவங்களுக்கே அது தெரியாது. அந்த தேடல் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஈர்ப்பு இருக்குது. மற்றபடி அதை ஏன் தேடணும்? நான் தானே, அதை என்ன போய் தேடணுமா இல்லையா? அப்போ நான் எதை நான் நினைக்கிறேனோ அது நான் இல்லைன்னு தெரியுது. ஸோ அது அப்படியே வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் எக்கார்ட் டோலே போன்றவர்கள்லாம் இந்த ஐடென்டிட்டி நான் கிடையாது, நான் இன்னார்னு நினைக்கிற அந்த ஐடென்டிட்டி நான் கிடையாது. ஸோ அந்த ஐடென்டிட்டியை ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களை பற்றி நீங்கள் உருவாக்கிய கற்பனைகள் அனைத்தையும் நீங்கள் அகற்றிட்டீங்கன்னா மீதி இருக்கிறது தான் உண்மையான நீங்கள் அப்படின்ட்டு அவங்க ஒன்று டெவலப் பண்ணுறாங்க. ஓஷோ, ஜிடி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க எல்லாரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் யாருன்ற தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த தேடல் ஏன் வந்தது? ஸோ அந்த எல்லோரும் தேடுறாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதிலிருந்து எடுத்து அதுக்கு பதிலை கண்டுபிடிக்கணுன்ட்டு இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த நான் யார் இந்த கேள்விக்கும் ஏற்கனவே ஒன்று பாதையிலே விட்டுட்டு வந்திருக்கிறோமே ஓம், அதுக்கும் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்கும் மறுபிறவிக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓம் ஓம் ஓம்னு சொல்கிறது, எல்லா மந்திரத்துக்கும் முன்னாடி ஓம்னு சொல்லி சொல்கிறது. ஓம் நம சிவாய, எல்லாத்துலேயும் அந்த ஓம் ஓம்னு வருது. அது ஏன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நான் யார் அப்படின்றதுக்கான பதிலே ஓம் தான். நான் யார், அதுக்குடைய பதில் ஓம். அப்புறம் எல்லா மந்திரத்துடைய ஆரம்பத்தில் ஓம் வர்றதுக்கு காரணம், நான் யாருன்னு தெரிஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன்னு அர்த்தம் இல்லை? ஓம் நம சிவாயா, நம சிவாய, நம அப்படின்னா நமஸ்கரிக்கிறேன்,
சிவன் தெரியும் இல்லையா? ஸோ சிவனை நமஸ்கரிக்கிறேன். யார் நமஸ்கரிக்கிறது? நான். ஓம். அப்போ அந்த ஓம்க்கு என்ன அர்த்தம்? நான் நமஸ்கரிக்கிறேன். ஆனால் அந்த நான் யார்? நான் யாருன்னு உணர்ந்து நமஸ்கரிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நான் யாருன்னு உணர்றது? ஏன்னா நீங்கள் யாருன்னு உணர்ந்து பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்மீகமே. அதை உணராமல் இருக்கிறது தான் சாதாரண வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை. ஸ்பிரிச்சுவலிட்டி, வேர்ல்ட்லி லைஃப் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே அதுதான். நான் யாருன்றதை பற்றிலாம் கவலைப்படல, எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன். அது உலகியல் வாழ்க்கை. உலகியல் இன்பத்திலே மூழ்கி கிடக்கிறது. என்னை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஸோ நான் பண்ணுறதுடைய விளைவை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குதா, எனக்கு அதை பார்க்கணுன்னு தோணுது, பார்க்குறேன். இதை சாப்பிட்ணுன்னு தோணுது, சாப்பிட்றேன். ஆனால் இதனால் எனக்கு என்ன ஆகுன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது உலகியல் வாழ்க்கை. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கை, எனக்கு நான் யார் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அந்த நான்கு, நான் யாரோ அதுக்கு ஏதாவது ஆகுமா, அதுக்கு நன்மை கிடைக்குமா, அதுக்கு தீமை ஆகுமா, இப்படின்னு தெரிஞ்சு நடக்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை. ஒரு வினாடியிலும் இதை பற்றி கவலையோடு அடி எடுத்து வைக்கிறது ஆன்மீக வாழ்க்கை. அப்போ தோணும், ஏன் இதுக்கெல்லாம் என்ன கவலை பண்ணணும், லைஃப் இஸ் டு லிவ், நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சவங்க தான் இன்றைக்கி ஃபுல்லாக பாலியல் பலாத்காரம் அது இதுன்ட்டு ஜெயிலில் இருக்கிறவங்களும். அப்போ அவங்க அங்கே என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நான் யாருன்றதுக்கு கவனம் கொடுக்காததுக்கான ஒரு தண்டனை தான் அது. ஆனால் அந்த நான் யாருன்னு உணர்ந்து இருக்கும் பொழுது இவங்க எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வெளில தேடினாங்களோ அந்த சந்தோஷத்தின் ஊற்றே தனக்குள்ளே இருக்குதுன்றதை உணர்வாங்க. ஸோ அதனால தான் இந்த ஓம், நான் யார், அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். அது அந்த நான் யாருன்றது சொல்லிடலாம், ஒரே வேர்டில் சொல்லிடலாம், இதுதான் அதுக்கு அர்த்தம்ன்ட்டு. ஆனால் அதை உணர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், சில சமயம் வருடங்கள் கூட ஆகும். அப்படின்னா கஷ்டம் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ நானே சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்கிறவங்களுடைய கெப்பாசிட்டி மாறும். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு எடுத்தோன்னே ஆமாம் இவர் பெரிய புத்திசாலி, நாங்கள் மட்டும் முட்டாளா அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக எனக்குமே அது உணர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? இந்த ஞானத்தில் 5 வருஷம் இருந்து இப்போ சில விஷயங்கள் தெரியுது. அப்போ தெரியல, தெரிஞ்சதான் நான் நினச்சிட்டேன். ஏன்னா டைரெக்டாக அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அதை உணரணும், அதில் தான் இருக்குது. ஆனால் நீங்களாக தேடினீங்கன்னா நான் யாருன்றதில் உணர முடியாது. அது ஒன்று. பதில் தெரிஞ்சு அதை உணர்றது இல்லையா? ஸோ எப்படின்னா ஐஸ்கிரீம் ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம், தெரிஞ்சிச்சு. பட் உணர்றது சாப்பிடும்போது அது தெரியும். பட் அது சாப்பிடக்கூடிய பொருள் உடனே பண்ணிடலாம். பட் ஆத்மான்னு உணர்றது அப்படிப்பட்ட பொருளும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் டைம் எடுக்கும். அந்த நான் யார் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியர், ஆதிசங்கரர் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறது என்னென்னா, கீதையிலுமே அதே விளக்கம் வரும். அழிவற்றது, எப்பவும் இருக்கிறது, எல்லோருக்குள்ளும் இருக்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ ஆனால் அது என்னன்னு சொல்லாமல் இந்த அதோடைய இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிடுச்சு. ஆனால் அது என்ன, அதை பற்றி எதுவும் சொல்லலை. இப்படி இது அதோடைய தன்மைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப ஈஸி. அது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய உயிர். அதுதான் அழிவற்றது, மாறாதது, எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் தவறுதலாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுள்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஓம்னா அது கடவுளோட தொடர்புடையது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உயிர் கடவுளோட தொடர்புடையது, ஆனால் உயிர் கடவுள் கிடையாது. அவங்க கடவுள்னே நினச்சிட்டாங்க அது. ஸோ ஓம் அப்படின்றது நம்ம உயிர் தான். அதுதான் ஹிந்தியில் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம், சோல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அந்த ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதாவது நட்சத்திரம்னா அதே மாதிரியே பெருசாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. தெரிஞ்ச பொருளை வச்சு தெரியாத பொருள் இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறதே தவிர அது கண்ணுக்கே தெரியாது. அவ்வளோ சின்ன புள்ளி, உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள் அதுதான். அதனால தான் யாருடைய உயிர் பிரியும் போதும் பார்க்க முடியறது கிடையாது.
ஸோ இந்த ஓம் நான் அப்படின்றத நீங்கள் உணர்றதுக்கு இந்த கடைசி பிறவியில் நீங்கள் பண்ணுற முயற்சியுடைய நினைவாக தான் பக்தியில் ஓம் ஓம்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதாவது நான் யாருன்றதை நீங்கள் உணரணும், அந்த உயிர்ன்றதை உணரணும். இதுதான் எல்லாருக்குமே தெரியுமேன்னு தான் தோணும். நான் ஆத்மான்னு எல்லாருக்கும் தானே, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் அது உண்மையிலே உணர்றது கிடையாது. அதோடைய தன்மைகள் தெரிஞ்சு அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை உணர்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இறைவன் சொல்கிறாரு, இப்போ எல்லாமே வெளிநோக்கியே இருக்குது, வெளிநோக்கு முகம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்களே, ஆனால் அது வேறு அர்த்தத்தில் சொல்கிறது. பட் இதுவும் ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். என்ன அப்படின்னா, வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத விட சந்தோஷத்தை வெளியில் தேடுறது, அமைதியை வெளியில் தேடுறது. அமைதி வேணுமா, எனக்கு அமைதி வேணும்ப்பா, நான் அதனால் இமயமலைக்கு போகிறேன், அல்லது அமெரிக்காவுக்கு போகிறேன், இல்லை எங்கேனாச்சும் போகிறேன். ஸோ அப்போ அமைதியை தேடி வெளியில் போகிறது. அதேமாரி சந்தோஷம் வேணுமா, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடித்தா, சினிமா பார்த்தா, தண்ணி அடித்தா, அல்லது காமத்தில் விழுந்தா, ஸோ இப்படி இது எல்லாமே வெளியிலே தேடி போகிறது. ஆனால் இது நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, நீங்கள் வெளியில் தேடி போனாலும் அனுபவம் எங்கே ஆகுது, வெளியிலே ஆகுது. காமமே கூட எடுத்துக்கோங்க, எவ்வளோ அழகான பொண்ணு கூட இருக்கட்டும், ஆனால் அந்த காமத்தின் சுகத்தை அந்த பொண்ணுக்கிட்டே உணர்றீங்க, உங்களுக்குள்ளே தான் உணர்றீங்க இல்லையா? அதாவது அந்த உடம்பை கூட விட்டுருங்க, உடலையும் மீறி ஒரு இடத்துல வருது அந்த மயக்கம். எல்லாமே உங்களுக்குள்ளே தான் உணர்றீங்க. ஆனால் வெளியில் அது ஒரு இன்டியூசிங் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு விதத்தில் அது ஒரு அடிக்ஷன் தான் இல்லை? சிகரெட் குடிக்கிறவங்க எல்லாருமே அப்படி தானே பண்ணாங்க, சிகரெட், சாராயம் எல்லாமே. ஸோ வெளியிலிருந்து அந்த சந்தோஷத்தை, நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை தூண்டக்கூடிய தூண்டுகோல் வெளியில் இருக்குது அப்படின்னு நாம் நம்பி அதை தேடிட்டு இருக்கிறோம். இது உலகியல் இன்பம். ஆனால் என்ன ஒரு காமெடினா, அந்த வெளியில் இருக்கிற அந்த இன்டியூசிங் ஃபேக்டர் மூலமாக நீங்கள் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தையோ அமைதியோ அனுபவிக்கிறது நிரந்தரமாக அனுபவிக்கவே முடியாது. அது சில நொடிகள், அவ்வளோதான். சில நொடிகள்லேருந்து சில நிமிடங்கள், அதுக்கு மேலே நீடிக்காது. ஸோ அப்போ நிரந்தரமாக அதை அனுபவம் செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, அனுபவம் நமக்குள்ளே தான் ஆகுதுன்னு தெரியுது. ஆனால் அது வெளியிலிருந்து தூண்டப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது உண்மையும் கூட. ஆனால் இந்த வெளி உலக தூண்டுதல் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதன் மீது ஒரு வெறுப்பே உங்களுக்கு வந்துச்சுன்னா, அந்த நான் கடவுள் படத்தில் ஆரியாவுக்கு சுற்றி யாரையுமே பிடிக்காது இல்லையா அவருக்கு, அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் யார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கர்வம் வந்துச்சுன்னா, அந்த ஆனந்தத்தை உங்களால் உங்களுக்குள்ளேயே அனுபவம் செய்ய முடியும். அதாவது அந்த உயிர், நான் ஆத்மா அப்படின்றதுல நிலைச்சி இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினச்சிக்கிறோம். இந்த உடல் ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு மாதிரி, அவ்வளோதான். இன்னும் இதை கரெக்டாக சொன்னால் ட்ரெஸ்ஸுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு கிரேன் அல்லது ஜேசிபி டிரைவர் ஓட்டுறாரு இல்லையா, அந்த டிரைவர் ஆத்மா, ஜேசிபி தான் இந்த உடம்பு. ஸோ நீங்கள் நினைக்கிறத ஜேசிபியை வச்சு அந்த மரத்தை வெட்டுறதுலேருந்து செவரி இடிக்கிறதுலேருந்து எல்லாமே செய்யலாம், ஒரு பொருளை தூக்கி போடுறதுலேருந்து எல்லாமே. ஆனால் அது நீங்களா? கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அது. அந்த மாதிரி இந்த உடம்பு நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த உடம்பு நீங்கள் கிடையாது. ஸ்லைட்டாக புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் இது உங்களுக்கு அனுபவம் ஆகாது. ஏன் அனுபவம் ஆகாதுன்னா, அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு 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 ஆசை இருக்குது. ஒரு சில விஷயங்கள், சித்தர்கள் அப்படின்ட்டு என்ன சொல்லுவோம், கூடு விட்டு கூடு பாயணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், விபூதி வர வைக்கணும், லிங்கத்தை வர வைக்கணும். சக்தி யாராவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா நம்மளை அறியாமல் ஒரு ஈர்ப்பு, அதை தேடி போகிறோம் இல்லையா? ஸோ அப்படி தான் சாமியார்கள் பின்னாடி போனது, குருக்கள் பின்னாடி போனது எல்லாமே. ஆனால் அதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்குது.
மிகப்பெரிய அதிசயம். அந்த நான் யாருன்றது வந்து நீங்கள் கரெக்டாக உணர்ந்தீங்கன்னா அந்த அதிசயத்தை நினச்சி ஆனந்தப்படுவீங்க. என்ன அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஜேசிபியில் உட்காந்துட்டீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலை, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஜேசிபி கரெக்டாக இப்படி போகுது அப்படி போகுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி பண்ணுறது கிடையாது இல்லை, ஏதோ ஒன்று பண்ணாதான் அது நவரும். இப்போ உதாரணத்துக்கு ஹோட்டலில் வந்து நீங்கள் கையை காட்டினீங்கன்னா தண்ணி வரும், கையை எடுத்துகிட்டு அதுவே பார்க்க சூப்பராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அங்கே கையை வைக்கணும், அப்போ தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெக்னாலஜி. ஆனால் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பைப்பில் தண்ணி வரணும்னு நினச்சா வரணும், நின்னா நிற்கணும். எப்படி இருக்கும் அந்த மாதிரி டெக்னாலஜி? அந்த மாதிரி சக்தி நமக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சக்தி ரகசியம் இருக்குது. என்ன அந்த ரகசியம்னா, யோசிச்சு பாருங்கள், ஜேசிபியில் உட்காந்தீங்க, நீங்கள் அது போய் இப்படி போய் அந்த இதை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது போய் எடுக்குது. எடுத்து அண்ணாண்ட போடணும்னு நினைக்கிறீங்க, அது போடுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே இந்த உடம்புன்ற ஜேசிபியில் ஆத்மா உட்காந்துட்டு அந்த வேலையை தான் பண்ணுது. அது வேறு எந்த வேலையுமே பண்ணல, அது ஜஸ்ட் ஆர்டர் தான் கொடுக்குது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. ஆனால் என்ன ஒன்றுனா, நினச்ச அந்த செகண்டே நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து அது பண்ணுதுன்னு உங்களால் உணர முடியல. அதுதான் ரெண்டும் ஒன்றா ஆயிடுச்சு, ஒன்றா ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஈஷா யோகா உடைய அந்த சத்குரு நிறுவனர் வந்து அவர் சொல்கிறார், உள்ளுக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தராகவே இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல, பட் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஒருத்தரை மறந்து இதுதான் நாமன்னு நினச்சிட்டோம். நம்ம போய்ட்டு அதாவது ஜேசிபி தான் ஒரு ஆள்னே நினச்சிட்டோம். ஸோ அது போய் ஜஸ்ட் அங்கே உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுது. ஆனால் இது தெரியாமல் சயின்ஸில் என்ன நினச்சிது, மூளையிலேருந்து போகுது, பிரெயின் தான் மாஸ்டர் அப்படின்ட்டு. செத்தப்புறம் தான் பிரெயின் இருக்குது, செய்ய வேண்டியதான காரியத்தை இல்லையா? ஸோ அந்த பிரெயினை உள்ள ஒருத்தர் வந்து இயக்கிட்டு இருக்கிறார். அவர் போயிட்டாருன்னா பிரெயின் இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இல்லை. ஆக்சிடெண்ட்டில் பிரெயின் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது வேலை செய்யலையே, ஆத்மா எஸ்கேப் ஆயிடுச்சு இல்லையா? அவர் தான் இயக்கிட்டு இருக்கார். ஆனால் எப்படி இயக்குறாருன்னா அதுதான் ஆச்சரியம். ஜஸ்ட் எண்ணத்தில் இயங்குது. பாருங்களாம், கை இந்த பக்கம் இதை அதாவது எடுன்னு சொல்கிறதும் தெரியல, நவுறதும் தெரியல. இப்போ இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆனால் இது நமக்கு தெரியல, இது தனியாக நம்ம இயக்குறோம் இந்த ஆர்டர். ஸோ அப்போ அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். நான் ஆத்மா பாருன்னு சொல்கிறேன், பார்க்குறேன், ஆத்மா இதை நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அந்த நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து நினைக்கிறது, யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது எல்லாமே ஆத்மாக்குள்ளேயே தான் இருக்குது, பிரெயின்லலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஆத்மா வந்து ரொம்ப சின்ன புள்ளின்னு சொல்லியிருக்கோம்ல, அதிலே தான் மனசு, புத்தி, சமஸ்காரம் அப்படி சூக்ஷ்ம சக்திகள். ஸோ அது ஆத்மாவில் இவ்வளோ பகுதி மனசா அப்படிலாம் கிடையாது, ஆனால் அதில் தான் அது இருக்குது. ஸோ எண்ணங்களை எழுப்புறது அதே தான் பண்ணுது. ஸோ இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற வேலையும் அதே தான் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாம் ஸ்டோர் ஆகுறதும் அந்த ஆத்மாவிலே தான். அந்த குணங்கள், இதை பார்த்தா நான் இப்படி பண்ணுவேன், எல்லாமே ஆத்மாவிலே தான் இருக்குது, உடம்புல ஒன்றும் கிடையாது. உடம்பு ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஜேசிபி மிஷின், அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிறத நடத்திக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அல்லது கருவி இந்த உடம்பு, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் வந்து நான் ஆத்மா பார்க்குறேன், நான் ஆத்மா பேசுகிறேன், எதிர் இருக்கலாம் அதே மாதிரி அவங்க ஆத்மா கண் வழியாக பார்க்குறாங்க, அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் அந்த உடம்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய புத்தி காமம் கோபம் இதிலெல்லாம் மாட்டாது. ஏன்னா புள்ளிக்கு என்னப்பா அகங்காரம் தேவை? புள்ளியை பார்த்து எப்படி காமப்படும் இல்லையா? இப்போ நமக்கு வந்து அந்த ரஜினியோடைய 2.0 படத்தில் எமி ஜாக்சன் ஒரு ரோபோ இல்லையா? அது நமக்கு தெரியும் அது ஒரு பொண்ணுன்ட்டு, பட் தெரியல அது ஒரு ரோபோ தான் அப்படின்னா அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் அதை பார்த்து எதுவும் ஆகாது இல்லையா?
அதே மாதிரி தான் உண்மையிலே இது ரோபோ தான். என்ன ஒன்று, இயக்கிறவர் உள்ளேயே இருக்கிறார். பயங்கரமான ரோபோ. இதோட ரெப்ளிகாவை உருவாக்கவே முடியாது, அந்த மாதிரி ரோபோ இல்லையா? ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு கண்ணாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. அந்த ஃபோக்கஸ்குள்ளே வரைக்கும் தான் இருக்குது இல்லையா? நமக்கு கண்ணு ப்ராப்ளம் வருதுன்னு கண்ணாடி போட்டோன்னா அதில் கீழ்ப்பகுதி தான் அந்த படிக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் டக்குன்னு மேலே பார்த்தீங்கன்னா அது ஃபோக்கஸ் ஆகாது. ஆனால் கண்ணு பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணாலும் டக்குன்னு பண்ணிக்குது, வெளியில் பண்ணாலும் பண்ணிக்குது, வெளிச்சம் வந்தால் டக்குன்னு அது சுருங்கிறதே தெரியல. என்ன மாதிரி டெக்னாலஜி பாருங்கள். ஆனால் இதை இயக்கிற ஒரு ஆத்மா, அதுதான் பெரிய விஷயம். அது எல்லாம் இருக்குது, இறந்தாலும் இருக்குது தானே. அப்போ அது என்ன மாதிரி, அதை யோசித்தாலே உங்களுக்கு அப்படியே மெய்சில் இருக்கும் எல்லாமே இல்லையா? அதே மாதிரி உடம்புலேருந்து கழிவு வெளியேற்றுறது கூட பார்த்திங்கன்னா ஆத்மா கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க இல்லையா? அது ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தான் நம்ம கண்ட்ரோலை மீறுதே தவிர, ஒரு லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோலில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அதை தான் உணர சொல்கிறாங்க. ஆன்மீகன்றது அதுதான், நீங்கள் இயக்கிறவன் தான், நீ இயக்கப்படுறது உனக்கு கொடுக்கப்பட்ட கருவி இல்லை, அல்லது இதை ஒரு அடிமைன்னு கூட சொல்லலாம். ஆத்மா எஜமானன், உடல் அடிமை. அதாவது பூஜ்ஜியத்துக்குள் இருந்து ராஜ்யம் செய்பவனே அப்படின்னு இறைவனை சொல்லுவாங்க. அவருக்கு வேலையே இல்லைப்பா, ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கிறார் அப்படின்வாங்க. இப்போ எப்படி இயக்கிறார்? எண்ணத்தின் மூலமாக இயக்கிறார் அப்படின்வாங்க. ஏன்னா எண்ணத்தின் மூலமாக தான் உலகத்தையே படைத்ததாக பைபிள், குரான் இது மாதிரி எல்லா வேதத்திலையும் போட்டிருக்கும். ஆனால் உண்மையிலே நாம் அப்படி இயக்கிட்டு இருக்கிறோம் இந்த உடம்பை. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ ஆனால் அதை நாம் மறக்க வைக்கிறதுக்காக தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த விகாரம் வருது. ஏன்னா இந்த நான் ஆத்மான்ற உணர்விலே 2500 வருஷம் இந்த பூமிக்கு வந்ததுலேருந்து நாம் அந்த உணர்விலே தான் இருப்போம். அப்போ இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்த 500 வருஷம்தான் இந்த பூமி நரகமாயிடுது. முதல் 2500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும், அங்கே நாம் தேவதைகளாக இருந்தோம். காரணம் ஆத்ம உணர்வில் இருந்தோம். அதனால தான் அவங்களை இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க. சரி, அதில் என்ன ஆத்மா நினச்சா என்னன்றீங்களா? அந்த உணர்வில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த உடம்பு நான் கிடையாது, இதில் வந்து சுத்தமாக விலகி இருக்கிறேன். அதுதான் பெரிய விஷயம். அதாவது உடம்புல எங்கேயுமே ஒட்டிகிட்டு இருக்காது. எப்படி மேலே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து அந்தரத்தில் தொங்கிட்டு தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆத்மா உடம்புக்குள்ளே, பூர்வ மத்தியில். அதனால தான் எந்த ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி அப்போ இந்த உடம்புக்கும் அதுக்கும் உண்மையிலே எந்த விதத்துலையுமே சம்மந்தம் கிடையாது. இது நம்புறதுக்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எந்த விதத்துலையும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த எதனால் ஆகி இருக்குதோ அதுக்கும் அதாவது ஆத்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது சுத்தமாக வேற ஒரு பொருள். அது இந்த உலகத்தை சார்ந்த பொருளே கிடையாது. ஆத்மா, உடம்பு தான் இந்த உலகத்தை சார்ந்தது. அது நமக்கே தெரியும், மண்ணில் இருந்து வருது இல்லையா? ஏன்னா இங்கே இருக்கிற பஞ்ச தத்துவத்தினால தான் இந்த உடம்பாக இருக்குது. ஆத்மா வந்து இங்கே இருக்கிற பஞ்ச தத்துவத்தினால ஆனதே கிடையாது. ஆகியிருந்தால் உடம்புல கரைஞ்சி போயிடும். ஸோ அப்படி ஆகிடுதுன்னு தான் நினச்சிட்டு நிறைய பேர் அப்படியே கடலோடு நீர்க்குமிழியாக கலந்துடுச்சு அப்படி இப்படின்றாங்க. அப்படி இருந்தால் எதுக்கு கீதையில் ஆத்மா அழியாததுன்னு சொல்கிறது? அந்த கீதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞானமே ஆத்மா அழியாததுன்னு சொல்கிறது தான். அது எப்பவுமே இருக்கும். ஒரு உடம்பை விட்டு அடுத்த செகண்டை போய் இன்னொரு உடம்பை எடுத்துக்கும். அதோடைய பவர் வந்து பயங்கரமான பவர். ஸோ அடுத்ததுக்கு போகும்போது மறுபிறவி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆத்மா இந்த அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உள்ள வருது, இயக்குது, இயக்கணும்னு நினைக்கிது, இயக்குது. ஆக்சுவலாக குழந்தை இல்லையா, குழந்தையிலேருந்தே அந்த சக்தி இருக்குது. பிறந்ததுலேருந்தே, கைகால கர்ப்பத்திலேருந்தே தானே உதைக்குது இல்லையா? ஸோ உடல் வளர வளர அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணுது ஆத்மா. இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே சொர்க்கம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியும் இந்த உடம்பு நான் கிடையவே கிடையாது, இதுலேருந்து தனியாக நான் விடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு
ஆச்சரியமாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரிலாம் இந்த உடம்பு அசையுது அப்படின்ட்டு உள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு எப்படி தோணுன்னா, நம்ம நினச்சா பண்ண முடியும் எது வேணாலும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. ஏன்னா இது பஞ்சதத்துவத்தினாலான உடம்பு தானே, வெளியில் இருக்கிறதும் பஞ்சதத்துவம் தானே. ஸோ வந்து நான் ஆத்மான்னு அவங்களுக்கு தெரியும், இதுக்குள்ள தெரியும். ஆனால் நான் நினச்சா எது வேணாலும் நடக்கும்னு தெரியும். இந்த உடம்பு இல்லை, எதுவுமே மழை பெய்யும் நினச்சா பெய்யும்னு தெரியும், பெய்யும், நில்லுனா நிற்கும். ஸோ அதனால தான் அங்கே எந்த விதமான விபரீதமான விஷயங்களும் நடக்கவே நடக்காது. ஆக்சிடென்ட் ஆகுறது அந்த மாதிரி. ஆனால் அங்கே புஷ்ப விமானம் பாருங்கள், புஷ்ப விமானம் மகாபாரதம் ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அழகாக தங்கத்திலே இருக்கும், ஏறி உட்கார்ந்தோடனே அது நினச்ச இடத்துக்கு போகும் பாருங்கள், அதுதான் இருக்கும் உண்மையிலே. ஆனால் அவங்களுடைய எண்ணத்தின் சக்தியின் மூலமாக தான் அது போகும். எவ்வளோ ஆச்சரியப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே அவங்க தான் புத்திசாலி. ஏன்னா ஆத்மா ஒரு புத்தி வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறான், நிலாவில் ஆராய்ச்சி பண்ணுறேன், காமத்தில் ஆராய்ச்சி பண்ணுறேன். ஏன்னா காமமே உண்மையிலே ஆராய்ச்சியில் போய் தான் அது கற்பழியில் போய் முடியுது, அப்புறம் பிடிச்சி உள்ளே போடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை பற்றி மட்டும் நினைப்பாங்க, அது நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் ஆத்மாவுக்கு. கூடு விட்டு கூடு பாயிருதுன்றாங்க பாருங்க, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பண்ணுவாங்க. அப்போ அது மட்டும் தேவையான்னு கேட்குறீங்களா? அது எப்போ அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும்னா, அந்த உடல் வயோதிக நிலை அடையும் போது. அங்கே சராசரி வயது வந்து 150 வருடங்கள். ஸோ அந்த 150 வருடம் ஃபுல் ஆயுசு முடிந்த பிறகு அவங்களுக்கு என்ன தோணுன்னா, சரி நம்ம வேற ஒரு உடம்பு எடுக்கலாம் அப்படின்னு தோணும். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, அவங்களுக்கு எந்த உடம்பு எடுக்க போகிறாங்களோ அந்த உடம்பு அவங்களுக்கு காட்சியாக தெரியும். அதாவது தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த 4 மாத பிண்டம் தெரியும். ஏன்னா ஆத்மா வராத வரைக்கும் அது பிண்டம் தான். கர்ப்பத்தில் வந்து 4 மாத அந்த பிண்டத்துக்குள்ளே தான் ஆத்மா பிரவேசிக்கும். ஆத்மா பிரவேசமானவனே கைகால அசைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மனிதர்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி உள்ளே ஏற்கனவே உயிரெல்லாம் கிடையாது. சரி, ஸோ இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுலேருந்து நான் தனியாக இருக்கிறேன்னா அப்படின்னு. ஸோ அதுதான் நான் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், இந்த உடம்பே நான் கிடையாதுன்றதை நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் இப்போ பண்ணுறது, இப்போ பாருங்கள், முதல் 2500 வருஷம் சொர்க்கம், அங்கே வந்து இந்த உணர்வில் இயற்கையாகவே இருப்போம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் ஆத்மான்றதை மறந்து உடல் நினைப்போம். அப்போ தான் காமம் கோபத்துக்கு அடிமையாகிறோம். கடைசி 100 வருஷம் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். ஒரு வயோதிகர் வாய் வழியாக கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ இப்போ ஏன் கொடுக்குறாருன்னா, மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது, அதனால் கொடுக்குறார். ஏன்னா சொர்க்கத்துக்கு தயார்படுத்துறாரு, அங்கத்திய குணங்கள் வரணும் அதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 2019 ஜனவரி மாதம், 2018க்கு அடுத்தது 19 தான் வரும். 2019 உங்களுடைய குணம் எப்படி இருக்கும்ன்றது வந்து 2018 வந்து நிர்ணயம் ஆயிடுது இல்லையா? அங்கே அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துடுவீங்க. எடுத்து தான் இதெல்லாம் வந்து அன்கான்ஷியஸாகவே தானாகவே நடக்குது இல்லையா? சின்ன குழந்தையா இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் வளர வளர காமம் கோபம் எல்லாமே உள்ளே வந்துடுது. ஸோ அது வளர்ந்துக்கிட்டே தான் வருது, திடீர்னு வரல, எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஆனால் வெறும் காமம் கோபம் இதிலே மூழ்கி இருக்கிற மனுஷன் திடீர்னு அடுத்த யுகத்தில் காமம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறான்றது திடீர்னு மாயாஜாலத்தில் நடக்காது. ஸோ அதுக்கு தான் இறைவன் வந்து இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்குறார், ராஜயோகம். மெயின் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. சொல்லிட்டார் ஆல்ரெடி, ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதை உணருங்க, அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது உடம்ப அப்படின்னு பிரிஞ்சு, இந்த உடம்புலேருந்து பிரிஞ்சு கண்ணை அங்கே பாரு, வாய்க்கு நான் ஊட்டி விடுறேன். ஏன்னா இந்த உடம்பு வளரணும் இல்லையா, அதுக்காக விடுறேன். ஆனால் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது ஆத்மாவாகிய எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் உடலுக்கு அது தேவைப்படுது. வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் தானே போகும், அது மாதிரி. அது நிறைய பேர் நினைப்பாங்க, ஆத்மாவுக்கு தான் பசிக்காது, அப்புறம் என்ன? ஆத்மாவுக்கு பசிக்காது, ஆனால் இந்த உடம்புக்கு தேவையாச்சு இல்லையா? சரி, அடுத்தது இன்னும் ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆத்மாவை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் ஆன்மீகமே. ஆத்மாவை பற்றிய நியாயமான கவலை பட வைக்கிறது தான் ஆன்மீகம். கவலை இல்லாமல் உங்கள் இஷ்டத்துப்படி வாழ்கிறது தான் உலகில் வாழ்க்கை. அதுதான் மனிதர்கள் சொன்ன வழிகள்.
இப்போ ஆத்மாவை பற்றி என்ன கவலைப்படணும் அப்படின்னா, மரணத்தை பற்றி கவலைப்படணுமா அப்படின்னா, மரணத்தை பற்றி கவலைப்படுறது தேவையே இல்லை. அதுதான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? எத்தனையோ தடவை நீ செத்து நிறைய உடம்பு எடுத்திருக்கிறன்றார். இது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு காஸ்ட்லியான மொபைல் இருக்குது. அப்போ ரொம்ப பத்திரமா வச்சுருப்போம், விழாமல் பார்த்துக்கணும். ஆனால் அதையும் மீறி தவறி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விழுந்த அடுத்த செகண்டே உங்களுக்கு இன்னொரு மொபைல், அதை விட பெட்டர் மொபைலே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பயந்தது தேவையில்லாதது தானே. அதே மாதிரி தான் உடம்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் இந்த உடல் இல்லையா? ஆனால் அதை இயக்கிறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் வேணும் இல்லையா? ஸோ அது மாதிரி ப்ரோக்ராமர் தான் ஆத்மா. ஸோ இந்த உடம்பு அப்படி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு இன்னொரு உடம்பு கிடச்சிடும். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் கூட சொல்ல முடியாது, அதை விட ரொம்ப ஒரு செகண்ட் தான். இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தருடைய உயிர் போகுதுன்னா அடுத்த செகண்டு அமெரிக்காவில் ஒரு கர்ப்பத்துக்குள்ளே போய் பிரவேசம் ஆகிடுன்றார், மின்னல் வேகம். ஸோ அந்த ஆத்மாவுடைய பவரை நினச்சாலே உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து சென்னையில் இருந்து டெல்லிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நினச்ச உடனே போயிடுவீங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை வேணும், அந்த நேரம் ஃப்ளைட்டு இருக்கணும், ஃப்ளைட்டுக்கு போய் நிறைய இருக்குது இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த உடம்பு தாங்கணும் போகிறதுக்கு, அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் எல்லாமே, அப்புறம் போகிறதுக்கு காசு தேவை, அந்த நேரம் ஃப்ளைட்டு இருக்கணும். ஸோ அந்த செக்கிங்ஸ் எல்லாம் தாண்டி ஏறி அது கூட போகுமான டவுட்டு, இவ்வளோ தாண்டி தான் நீங்கள் போகணும். ஏன்னா உடம்புன்னு ஒன்று உள்ளே பிடிச்சி வச்சுக்கிச்சு. முதல்ல உடம்பு அரெஸ்ட் பண்ணிடுச்சு ஆத்மாவை. உடம்பு விட்டு அதால் போக முடியாது. இப்போ போனால் தூக்கிட்டு போகணும். ஸோ அதனால் நேரம் ஆகுது. ஆனாலும் நீங்கள் நினச்சாதான் போய் அதுக்கான முடிவை ஸ்டெப்பே எடுக்கிறீங்க. ஆத்மா உள்ளே உட்காந்துட்டு கூலான்னு நினச்ச உடனே அதுக்கு என்னென்ன பண்ணுறது அந்த எண்ணத்தையும் உருவாக்கிடுது. ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு உடல் தேவை. இந்த உடல்ன்ற வேலைக்காரன் இல்லையா? இவர் தான் ஆஃபீஸர், இவங்களாம் வேலைக்காரன். இப்போ அங்கே போனோடனே போகுது உடம்பு. இப்படி ரெண்டாக பிரித்து பார்க்கணும். இது கர்மேந்திரியங்கள், கர்மம் செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட எந்திரம் தான் இந்த உடல். ஸோ இந்த கர்மேந்திரியங்களில் மூலமாக வேலை செய்ய வைக்கிது ஆத்மா. ஆத்மா உண்மையில் எந்த வேலையும் செய்யலை, அவருக்கு யோசிக்கிற வேலையோட முடிஞ்சு போச்சு. ஒயிட் காலர் ஜாப்னுவாங்களே, யோசிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. லேபர் இவர் தான் பண்ணணும் எல்லாத்தையும். ஆனால் ஆத்மாவுடைய பவர் என்னன்னா, நம்ம கண்ட்ரோலில் இல்லைல்ல, அது சிந்திக்கிறது. எதுவுமே சிந்திக்காமல் இருக்கிறோமானா ஏதோ ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அது இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை நினைக்கிது அப்படின்னா நினைக்க தான் செய்யும் இப்போ, ஏன்னா ஆத்மா உள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குது உடம்பு. ஆனால் உடம்பு இல்லை, ஒரு செகண்டில் அங்கே போயிடும், டக்குன்னு ஓடிடும். அதுதான் இதை விட ஒரு ஃபாஸ்டான ராக்கெட் எதுவுமே கிடையாது அப்படின்னு இறைவன் சொல்றார். இதை விட ஸ்பீடாக எதுவுமே போகாதுன்றார். அவ்வளோ ஸ்பீடு. நீங்கள் சொல்கிறாங்களே காற்றோடைய வேகம், லைட்டோடைய வேகம், எல்லா அதிவேகம் ஆத்மா. எதை கம்பேர் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா சுபவீர பாண்டியன் அண்ணன் சொல்லியிருந்தார், லைட்டை விட வேகமாக ஒரு பொருள் போச்சுன்னா கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கலாம், ஆத்மா போகும். ஆனால் இந்த ரகசியத்தை இறைவன் தான் சொல்கிறார், இல்லைன்னா அதுவும் தெரியாது. இப்போ ஆத்மாவை பற்றிய கவலை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஏன் அந்த கவலை இருக்கணும் அப்படின்னா, நம்மளை கேட்டு உயிர் உடலை விட்டு போகாது, எந்த நொடி வேணாலும் போகும், யாருக்குமே தெரியாது எந்த நொடி நம்ம உடலை விட்டு பிரிவோம், அதாவது இறப்போம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஆத்மாவுடைய வேலை என்ன, நினச்சிக்கிட்டே இருக்கும் எதையாவது. ஸோ நல்லா ஆழ்ந்த தூக்கணும் போது வேணால் அது கொஞ்சம் தூக்கத்துக்கு போயிடும், எல்லாத்தையும் மறந்த நிலை. ஆனால் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அதோடைய வேலையை ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எந்த நொடி வேணாலும் உடலை விட்டு ஆத்மா வெளில வரும். அப்படி வர டைமில் அதோடைய அதிக பற்று உடலில் தான் இருக்கும். ஆனால் அது உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அது வெளில வரும். அந்த நேரம்
எதையாவது நினச்சிட்டே தானே இருக்கும். அந்த நேரம் எதை நினைக்குதோ அங்கே போய் பிறவி எடுத்துடும். ஒரு செகண்ட். ஸோ மெயினாக இந்த வயோதிக நிலையில் கடவுளை தேடணும்னு சொல்கிறதே எதுக்குன்னா, கண்ட இடத்துல போய் பிறவி எடுத்துடக்கூடாதுன்னு தான். ஆனால் மனிதர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. கடவுளை விட்டாலே அது எங்கே போகும் தெரியுமா? காமத்துக்கு தான் போகும், அந்த சாக்கடைக்கு தான் போகும். நீங்கள் நல்லா பார்க்கலாம், விகாரத்தில் இருக்கிற நாஸ்திகர்கள் ஃபுல்லாகவே காமத்திலே தான் மூழ்கி கிடப்பாங்க. நீங்கள் அவங்க கூடவே க்ளோஸாக இருக்கிற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வேறு என்ன இருக்குது அவங்களுக்கு? கடவுள் நம்பிக்கை உள்ளவனே அப்படி தான் இருக்கிறான். ஏன்னா கடவுளை பற்றி கரெக்டாகவும் தெரியாது, அது ஒன்று. ஏன்னா எல்லாம் நாஸ்திகர் ஆகிட்டாங்க. ஸோ மெயினாக வந்து அந்த ஒரு நொடிக்காக தான் அவ்வளோ எச்சரிக்கை. ஆனால் அது டக்குன்னு வராது. நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் ஆத்மா வெளில வரும்போதும் நினைக்கும். அதுதான் சாகும்போது சங்கரானா எப்படின்னுவாங்க இல்லையா, வரவே வராது. நீங்கள் இது வரைக்கும் என்ன நினச்சிங்களோ அதுதான் அது யோசிக்கும், வேறு எதுவுமே யோசிக்காது. ஸோ அது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, உடலை விட்டு பிரிஞ்சு டக்குன்னு மறுபடியும் வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வரும். அது இல்லாட்டினாலும் ஒரு சிலருக்கு வரும், இந்த ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி கோமா ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, சூப்பராக இருந்துச்சு உடம்பு விட்டு வெளில வரும்போது, என் உடம்பை நானே பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒன்று, ஐயோ நான் செத்துட்டா என் பொண்டாட்டி என்ன ஆவா, ஐயோ அழுவாளே, நிறைய கடன்லாம் இருக்க, கடன்காரங்களாம் வருவாங்களே அப்படின்னு நினச்சா டக்குன்னு உடம்புக்குள்ளே போயிட்டேன்றாங்க. ஸோ அந்த எண்ணம் நிர்ணயிக்கும் உடலில் இருக்கிறீங்களா போகிறீங்களான்றது. ஸோ அது இன்னும் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேர் போன செம்பு நிறமான உலகத்துக்கு போனேன்னுவாங்க, இது மாதிரி நிறைய. ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அர்த்தம் தெரியாதுனா அது ஒரு ஹாலுசினேஷன், இவங்க ஒரு டேர்ம் வச்சுட்டாங்க. அது அப்படி தான் வரும். அது எப்படி வருது இல்லையா? ஸோ மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ மறுபிறவி ரகசியம் அந்த நொடி நிர்ணயிக்குது. இன்னொரு விஷயமும் நிர்ணயிக்குது. என்ன அப்படின்னா, உங்களுடைய கர்மம் என்ன மாதிரி கர்மம் செய்கிறீங்க, பாவம் புண்ணியம் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அதுவும் ஏன்னா இந்த நாடகம், இந்த 5000 வருஷம் நாடகத்துடைய டைரக்டர் இறைவன். ஸோ தப்பிக்கவே முடியாது அவர்கிட்ட இருந்து. தப்பு செஞ்சால் தப்பிக்கவே முடியாது, தண்டனை நீங்கள் அனுபவிச்சே தீரணும், எந்த பிறவி எடுத்தாவது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் செய்கிற கர்மம் நல்ல கர்மமாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் 4வது அத்தியாயத்தில் கீதையில் அந்த கர்மத்தை பற்றி போதிக்கப்பட்டிருக்கும். எது நல்ல கர்மம், எது கெட்ட கர்மம் அப்படின்றது. ஸோ இதுவரைக்கும் மெயினாக இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதனால் உந்தப்பட்டு செய்கிற அனைத்து கர்மமும் பாவ கர்மம் தான். ஆனால் இதனால் உந்தப்பட்டு தான் எல்லா காரியமும் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நேரமும் ஒரு வினாடி விடாமல் பாவம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதிலிருந்து நீங்கள் விடுபடணும். சொர்க்கத்தில் யாருமே பாவம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உடல்ன்ற உணர்வே இருக்காது, நான் ஆத்மா. ஸோ அந்த ஆத்மான்ற உணர்வு வந்துருச்சுன்னா நீங்கள் பாவம் பண்ண மாட்டீங்க. அடுத்தது ஆத்மாவின் தந்தை, அதையும் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுடைய அப்பா ஆத்மாவை தானே இருப்பார், அதுதான் பரமாத்மான்னு சொல்கிறோம். அவர் தான் கடவுள், சிவன். அவர் இந்த உலகத்தில் இருக்கார். இது வந்து செம்பொன் நிறமாக இருக்கும், இங்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி இருப்பார். அவரும் ஒரு ஆத்மா தான், அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். ஆத்மாக்களாகிய நாம இங்கே தான் இருப்போம் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்தது உலகம் அழியும் போது தற்காலிகமாக போவோம். ஆனால் மறுபடியும் இங்கே வந்துடும் சொர்க்கமாக. ஏன்னா இது காலச்சுழற்சி, 5000 வருஷம் காலச்சக்கரம், கல்பம்னு சொல்லுவோம் 5000 வருஷத்தை. அப்போ ஒரு கல்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோவை நானும் போட்டேன், இதே நேரம் நீங்களும் இதை பார்த்தீங்க. அந்தளவுக்கு துல்லியமாக நடக்குது. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி சொர்க்கத்தில் தேவதையாக நீங்கள் தான் இருந்தீங்க, இப்போ மீண்டும் போகணும். அதுக்கு உங்களுடைய பாவத்தை நீங்கள் இப்போ எரிக்கணும். பாவன்றது ஒன்றும் இல்லை, அந்த குணம் ஆத்மாவில் தான் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த குணம் இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சம்மந்தப்பட்ட குணம் தான் உள்ளே இருக்குது. அதை ஃபுல்லாக எரிக்கணும். அதுக்கு ஒரே வழி இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். ஸோ இறைவன் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு அவர் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் உங்ககிட்ட இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வர்றது தெரியும். ஆனால் ஒரு வினாடியில் நடக்கிறது கிடையாது. இது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ அப்போ என்ன ஆகுனா, இந்த 5ம் கட் ஆகும்போது பயங்கர ஆனந்தமாக ஃபீல் ஆகும் தானாகவே. அந்த இறந்தா சொல்கிறாங்களே, அப்படியே உடம்பு விட்டு வந்தால் அப்படியே அவ்வளோ சுதந்திரமாக ஜாலியாக இருந்துச்சு, அப்படியே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஆனால் இந்த பாழாப்போன எண்ணம் வந்து மறுபடியும் உடம்புக்குள்ளே போக வச்சிருச்சுன்றாங்களே. ஸோ அந்த மாதிரி எல்லா எண்ணமும் இல்லாமல் அப்படியே ஜாலியாக இருப்பீங்க. ஜஸ்ட் நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா, நான் பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா செவ்வானத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அப்படின்ற எண்ணம் மட்டும் சதா மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். இறைவனை நட்சத்திரம் மாதிரி மனக்கண்ணால் நிரந்தரமாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது ஈஸி, அதை பார்க்குறது ஈஸி, பட் நிரந்தரமாக பார்க்குறது கஷ்டம். ஸோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு எதிரியாக இருக்கிறது என்ன தெரியுமா? நான் உடம்புன்ற உணர்வு. ஏன்னா உடம்புன்ற உணர்வு வந்துச்சுன்னா 5 புலன்களை திருப்திப்படுத்துறதுலே உங்கள் புத்தி போயிடும். அப்போ நான் ஆத்மான்ற உணர்வை மறந்துடுவீங்க, பாவம் மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த தேகன்ற உணர்வை நீங்கள் முற்றிலும் மறக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா தேகன்ற உணர்வு இருந்தாலே என்னுடையதுன்ற உணர்வு வந்துடும். என்னோட பொருள், என்னோட அப்பா, என்னுடைய மனைவி, என்னோட குழந்தை, என்னுடைய சொத்து, என்னுடைய புகழ், என்னுடைய பேர், என்னோட அழகு, இப்படியே என்னதுன்னு இருக்கும். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் உணரலை. இதுதான் அங்கே டிஃப்ரென்ஸ். எல்லாருக்கும் தெரியும், பிறக்கும்போதே ஒரு குழந்தை இறந்துடும்னு தெரியும், ஆனால் உணரலை. அதனால தான் இறக்கும்போது அழுகுறாங்க, துடிக்கிறாங்க. இல்லையா? நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த கணவன் திடீர்னு இறந்துட்டான் சின்ன வயசுலன்னா மென்டலாக கூட ஆகுறாங்க. ஸோ இப்போ காரணம் என்ன? உணரலை. அதுக்கு தான் இந்த கீதா சாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, எது உன்னுடையது நீ இழப்பதற்கு. ஏற்கனவே எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி உன்னுடையது, நாளைக்கு இன்னொருத்தனுடையது, அப்படி இப்படின்னு போகும். ஆனால் அது இன்னும் வலியை தான் கொடுக்கும். அது மெயின் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான் மெயின். என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே இங்கே இருக்க போகிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் உண்மையான கீதாச்சாரம். ஆனால் அது எங்கேயுமே போடலை. நீங்கள் எப்போவுமே இங்கே இருப்பீங்க. ஆத்மா இருக்கும் இந்த பூமியில். ஆனால் உங்களுடைய கர்மத்தின் விதிப்படி, கர்மத்தின் அந்த வினைப்பயனாக உங்களுக்கு உடல் கிடைக்கும். நிறைய வாரி வாரி செல்வத்தை தானம் பண்ணியிருந்தீங்க, எல்லோருக்கும் வழங்கி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டில் போய் பிறப்பீங்க. நிறைய ஸ்கூல்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புத்திசாலியாக பிறப்பீங்க. பாருங்கள், இது எல்லாமே வந்து உங்களுடைய கர்மம் நிர்ணயிக்குது, முந்தைய ஜென்மத்து கர்மம். இப்போ அடுத்த பிறவி எங்கே பிறப்புன்னு தெரியாது. ஆனால் எங்கே பிறக்கிறன்றதை இப்போ நீங்கள் செய்கிற கர்மம் நிர்ணயிக்குது. நல்ல கர்மம் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், பற்று யார் மேலேயுமே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அவங்களே நினச்சிட்டு இருப்பீங்க, அங்கே போய் பிறந்துடுவீங்க. ஸோ உங்களுடைய மட்டுமே டிசைட் பண்ணணும் நீங்கள் எங்கே போய் பிறக்கணும்ன்ட்டு. உங்களுடைய பற்று டிசைட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப விபரீதமாகிடும். ஸோ அதுக்காக இப்போ நல்ல கர்மம்னாலே பற்றற்ற கர்மம். யார் மேலேயும் பற்று வைக்காதீங்க. நான் ஆத்மா, இறைவனை நினச்சிட்டே இருக்கிறேன், காமம் கோபம் எல்லாத்தையும் முற்றிலும் வென்றுட்டேன், இறைவன் நினைவிலே இருக்கிறேன். அடுத்தது புண்ணியம் பண்ணால் மிகப்பெரிய புண்ணிய காரியம் இறைவனை நினைக்கிறது. அதுக்கு அடுத்தது இதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ அந்த சேவை தான் இப்போ நாமளும் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் இதை பண்ணுங்க. ஸோ இது ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணியம் இதுதான். ஏன்னா இப்போ நரகம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, இப்போ வந்து உலக அழிவுக்காக உலக போர் எல்லாமே ரெடி ஆகுது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம். ஸோ அந்த டைமில் வந்து ஆத்மா எல்லாமே மேலே போயிடும். ஆனால் இப்போ எந்த ஆத்மா தன்னுடைய காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த பாவத்தை ஃபுல்லாக எரித்து இறைவனுக்கு சமமாக தூய்மையாக இருக்குதோ அந்த ஆத்மா முதல்ல பிறவி எடுக்கும் சொர்க்கத்தில். மற்ற ஆத்மாவில் மேலே இருக்கும். இந்த சொர்க்கம் நரகமாக மாறின பிறகு தான் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? துக்கத்தை மட்டுமே அந்த ஆத்மா பார்க்கும். ஸோ சுகமான ஒரு உலகத்துக்கு 2500 வருஷம். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது. அந்த மாதிரி உலகத்துக்கு அப்போ மனிதர்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். செங்கல்லாம் தங்கத்திலே இருக்கும், அவ்வளவு செல்வம் இருக்கும். அந்த மாதிரி உலகத்தில் அங்கே இருக்கிற ஏழை கூட இன்றைக்கி இருக்கிற நம்பர் 1 உலக பணக்காரனை விட பணக்காரனாக தான் இருப்பான். அப்போ அங்கே நம்பர் 1 பணக்காரன் எப்படி இருப்பான்? ராஜா எப்படி இருப்பார்? அங்கே ராஜாராணி ஆட்சி தான் நடக்கும். ஸோ அதில் முதல் ராஜா தான் ஸ்ரீ நாராயணன். அதனால தான் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திருவிழா கொண்டாடுது. ஸோ இந்த ஞானத்தை தானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன்
நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னுடைய இது கிடையாது, இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனுபவிங்க, ஆனால் பற்றற்று அனுபவிங்க, இறைவனுடைய வழிப்படி அனுபவிங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, காமம் கோபம் இது இல்லாமல் இருங்க இல்லையா. என்ன மனைவினா காமத்தில் தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் சொர்க்கத்தில் வந்து அங்கே கல்யாணம்லாம் நடக்கும், குழந்தையும் பிறக்கும், ஆனால் காமம்லாம் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கரு உருவாள். ஸோ இது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களா. நான்வெஜ் சாப்பிட்றாங்க, கறிமீன் மாமிசம் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு அடுத்தது அந்த வெஜிடேரியனில் உள்ள சுவையை வந்து அவங்களால ருசிக்க முடியாது. ஸ்லைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். எதுக்கு எடுத்தாலும் புத்தி என்ன பிரியாணி போடுவியா அப்படி தான் கேட்பாங்க. அவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நாக்கு வந்து அதை தவிர வேறு எதுக்கும் வராது. இது தண்ணி அடிக்கிற மாதிரி இல்லையா. ஸோ ஒரு அளவு சாப்பிட்றாங்கன்னா எனக்கு அந்த அளவு தெரியல. ஸோ அதே போதை வரனா அடுத்தது அதை விட அதிகமாக சாப்பிடணும், அடுத்தது அதை விட. அதே மாதிரி தான் காமமும். காமத்தில் ஈடுபடுறீங்க ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வேறு எதுவுமே அதுக்கு பிடிக்காது. அந்த காதல் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அவங்க அந்த காதல் பண்ணுறதே பார்த்திங்கன்னா காமத்தில் விழுறதுக்காக தான். ஸோ அப்படி வந்துடும். நல்லா யோசிச்சு பாருங்களா, சின்ன வயசில் ஆனால் அப்போவே வந்து அந்த ஈர்ப்பு வந்துடுச்சு, ஏன்னா வந்தது நரகத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க ஒன்றா விளையாடுறாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைங்க கூட விளையாடுறது வந்து ஒரு விதமான ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனால் அந்த ஆனந்தத்தை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களால் இப்போ அனுபவிக்கவே முடியாது, ஏன்னா காமத்தில் விழுந்ததுனால அதை இழந்துடுறீங்க. ஸோ அதுதான் அதுக்காக தான் சொல்கிறது. அப்போ அந்த காமத்தில் இருந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய அழகான மனைவியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் காமத்தில் விழுந்துட்டிங்கன்னா அவள் அழகாக உங்களுக்கு தெரிய மாட்டான். மற்றவன் என் மனைவியை பார்க்குறானே நினச்சிட்டு நீங்களே மனசுக்குள்ளே இவள் அழகாக இருக்கிறான்ற எண்ணத்தை ரொம்ப தடவை உருவாக்க தான் செய்யணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், காமத்தில் விழுந்த அடுத்த செகண்ட் அவள் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் உங்களுக்கு அழகியாக தெரிய மாட்டான். ஸோ அதனால தான் வந்து மனைவி இல்லாமல் கள்ள தொடர்பு இந்த மாதிரிலாம் போகிறது. அதுவுமே இவங்களுடைய சொந்தமாயிடுச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து அந்த விருப்பத்தை கொடுக்காம போயிடும். ஸோ உங்களுடைய சந்தோஷத்தை எல்லா விதத்திலையும் அழிக்கிற மகா எதிரி இந்த காமம். அதுக்கு முன்னாடி காதல், அதுக்கு முன்னாடி இனக்கவர்ச்சி. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக காமத்துக்கு தான் இட்டு வரும், உங்களுடைய இன்பத்தை அழிச்சிடும். ஸோ அதனால தான் அதுலேருந்து சுத்தமாக விலகுங்கன்றார். அப்போ என்ன ஆகுனா ஆத்மா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எப்போவுமே. அந்த சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆத்மாவுடைய உண்மையான அந்த சந்தோஷம் வெளிப்படும் இல்லையா. காமத்துக்கு முன்னாடி அந்த காதல் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடி அந்த சும்மா அப்படி பார்க்குறதே சந்தோஷமாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இப்போ போயிடுச்சு இல்லை. அப்போ இதில் வரும்போது அந்த சந்தோஷம்லாம் கட் ஆகிட்டே வருது. ஆனால் நீங்கள் இந்த காமத்தை தியாகம் பண்ணிட்டீங்கன்னா காதல் சந்தோஷம் கொடுக்கும், அதையும் தியாகம் பண்ணிட்டீங்கன்னா சும்மா பார்க்குறதே சந்தோஷம், அதையும் தியாகம் பண்ணும்போது தான் அந்த ஆத்மாவுடைய சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை வந்து நீங்கள் அந்த குழந்தைகளுடைய சம்மந்தமே இல்லாமல் அப்படியே ஒரு ஆனந்தம், அந்த குழந்தை பார்த்தாலே நமக்கு வர ஆனந்தம், அதுக்கெல்லாம் காரணம் அந்த தூய்மை சக்தி தான். ஸோ அப்படி ஆத்மாவை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும், இறைவனுடைய நினைவிலே இருக்கணும். அப்போ உங்களுடைய புத்தி இருக்கு பாருங்க, மோசமானது அது. அப்போ தான் அதாவது அந்த பாட்டெல்லாம் வரும் இல்லையா, அந்த சினிமா பாட்டு எல்லாமே எல்லாமே சாத்தானுடைய ஆயுதம். சாத்தான்னா ஒன்றும் இல்லை, இந்த காமம் கோபம் பற்றி பேரசு அகங்காரம் தான். இதை தான் மாயா ராவணன் எல்லாம் சொன்னது. ஆக்கி வச்ச சொத்தை ஆற போடலாமா அப்படின்ட்டு ஒரு பாட்டு வருது இல்லையா. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு பொண்ணு அழகாக இருந்தும் நீங்கள் எதுவுமே பண்ணலை, நீங்களாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரியே படமெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பணம் இருக்குது ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு தான் சொல்கிறது. இங்கே எப்போவுமே அது இருக்க தான் போகுது. அது உனக்கு எப்போவுமே இருக்கணும்னா நீ நல்ல கர்மம் பண்ணணும். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காமம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அல்லது ஒரு சுய கட்டுப்பாட்டில் இருக்கிறவன் தான் முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்போ அவன் பின்னாடி இது தானாகவே தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி பார்த்து ஊந்துட்டான்னா கடகடன்னு அங்கேருந்து கீழே விழுந்துடுவான். ஸோ அதை புரிஞ்சிக்கணும். அதனால் இங்கே இருக்கிறது வந்து இருக்கும், ஆனால் உடம்பு எப்போவுமே இருக்காது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சுன்னா எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. எல்லாம் இருக்குது, அப்போ அந்த சுய கட்டுப்பாடு இல்லை. இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் சுத்தமாக இல்லாமல் இருந்திருந்தா உடம்பு அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கே போயிருக்காது. உடல் மேலே பற்று இல்லை, அது தானாக உடலில் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், அடுத்தது போய் ஆரோக்கியமான உடலை எடுக்கும். ஸோ
அதனால் என்ன கர்மம் செய்யணும்? மெயினாக இறைவன் நினைவில் மூழ்கி செய்யணும். எதாக இருந்தாலும் அந்த கர்மத்தில் மூழ்கிடக்கூடாது. அதுதான் கர்ம யோகான்றது. நீங்கள் செய்கிற கர்மத்தில், உதாரணத்துக்கு உங்கள் குழந்தையை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய கடமை. ஆனால் அந்த குழந்தை என்னை பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வளர்த்திங்கன்னா அந்த பற்றுலாம் வந்துடும். அது எப்போவுமே நிறைவேறும்னு சொல்ல முடியாது. ஒன்று, அந்த குழந்தை அது வரைக்கும் உயிரோடு இருக்கணும், நீங்கள் நினைக்கிற மாதிரி வளரணும், அப்படியே வளர்ந்தாலும் உங்கள் கூட இருக்கணும். இது எல்லாம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் பற்றற்ற கர்மம் கர்மயோகம் கீதையில் சொல்கிறது. ஏன்னா உங்களை காப்பாற்ற போகிறது உங்கள் கணவனோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய குழந்தையோ, உங்களுடைய அப்பா அம்மாவோ சத்தியமாக கிடையாது. ஆனால் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு அந்த அப்பா அம்மாவை தேடி கொடுத்ததே நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த கர்மம். ஸோ அதனால் இந்த நல்ல கர்மம் செஞ்சால் அவங்களுக்கு துக்கம் வர்றது நடக்காத செயல். இது வந்து இறைவனுடைய விதி, நிச்சயிக்கப்பட்ட விதி. வசதியான குடும்பத்தில் தான் பிறப்பீங்க. ஸோ அல்லது பெண்ணாக பிறக்கலாம். பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொன்னதுக்கு காரணமே என்னென்னா, இப்போவும் நிறைய இடத்துல வந்து பெண்களை வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. உண்மையில் அது வரம். வேலைக்கே போகாமல் ஜாலியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய வரம் இல்லையா? நல்ல பணக்கார குடும்பத்தில் பொண்ணாக பிறந்து பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறோம். இன்னும் என்ன மாதிரி வரும்? ஸோ இது எல்லாம் எப்படி வருதுன்னா, அந்த பொண்ணு வந்து அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் பையனாக இருந்து நல்ல கர்மம் பண்ணியிருக்கலாம், அல்லது பொண்ணாக இருந்து கூட. ஸோ இங்கே நல்ல கர்மம்ன்றது வந்து இறைவன் நினைவில் இருந்து இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறது. மெயின் இதுதான். ஸோ அப்போ ஆத்மாவை பற்றிய கவலை, இறைவன் நினைவில் இருந்து இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை நான் எந்த அளவுக்கு வென்று இருக்கிறேன், இந்த கவலை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ அப்போ நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா அந்த நான் யாரோ அதுக்கு தீமை கூடாது. ஏன்னா ஆத்மாவில் ஒன்று வருமானமாகிட்டு இருக்கும், இல்லை நஷ்டமாயிட்டு இருக்கும். வருமானம்னா அடுத்த பிறவியில் நல்ல இடத்துல போய் பிறவி எடுக்கும். நஷ்டமாயிடுச்சுன்னா ஏழை குடும்பத்தில் பிறக்கும். இன்னும் நஷ்டமாயிடுச்சுன்னா ஊனமாக பிறப்போம். இன்னும் நஷ்டமாயிடுச்சுன்னா நிறைய பிரச்சனைகளில் போய் பிறப்போம். ஸோ ஆத்மாவுடைய வருமானத்தை ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் அழிய போகுது, அது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இறைவன் நினைவிலே இருந்து ஆத்ம உணர்வில் இருக்கும்போது என்னன்னா, உடலுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற அந்த உணர்வு வந்துடும். அப்போ இந்த உடம்பு அழிஞ்சால் நான் ஏன்பா கவலை பண்ணணும்? நீங்கள் எதுவும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்ன, அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மா டக்குன்னு மேலே போயிடும் இறைவன்கிட்ட. ஸோ எல்லாத்துலேயும் பாதுகாப்பு வந்து நான் யாருன்றதுல தான் இருக்குது. அதனால தான் ஓம் நான் ஆத்மா சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய அப்பா. அவருடைய விஷயமும் தெரிஞ்சிட்டு பண்ணுறது. ஸோ இது எதுவுமே தெரியாமல் தான் பக்தியில் பண்ணோம். இப்போ அதை நம்ம தெரியப்படுத்துகிறோம். அதனால தான் ஓம் ஓம். ஏன்னா முதல்ல நீ யார் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் கடவுள் இல்லையா? ஆனால் இது சொல்கிறது வந்து கடவுள் தான். ஸோ கடவுள் மூலமாக தான் இதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் ஓம்னு வருது. நான் யார் அப்படின்றது ஆத்மா தான். இது ஈஸி தான். பட் அதை உணர்றதுக்கு திரும்ப திரும்ப அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாராவது இறந்துட்டாங்க போனாங்கன்னா நீங்கள் பார்க்கணும், அந்த ஆத்மா எங்கேயோ நிம்மதியாக போய் பிறவி எடுத்துருச்சு, இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க பேர் அப்படின்னு. ஸோ அந்த ஆத்ம உணர்வு அப்போ துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் பழகும்போது அது என் கணவன் இல்லை ஆத்மா, அது இந்த உடம்புல இருக்கிற வரையும் தான் இருக்கும், எந்த நொடி வேணாலும் போயிடும். அந்த உணர்வுலே பழகும்போது அந்த பற்றில் மாட்டிக்க மாட்டீங்க. அப்போ இறக்கும்போது உங்களுக்கு கவலையும் இருக்காது. ஸோ இந்த விஷயத்தை தான் இறைவன் போதிக்கிறார். இப்போ அந்த பிரம்மாவின் வாய் வழியாக எல்லா ராஜயோக தியான நிலையங்களிலும் இந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது தினம் தினம். ஸோ அந்த ஞானத்தை வந்து முரளி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா கூட இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த முரளி வீடியோஸ் யூடியூப்பில் உங்களுக்கு அனுப்புகிறோம் லிங்க்கு. கூடவே உங்கள் ஏரியாவில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களுடைய முகவரியும் நாங்கள் அனுப்புகிறோம். சரி, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. +91 98 946 71743. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. இதை விட பெஸ்ட் கிஃப்ட் நீங்கள் யாருக்குமே கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் உண்மையும் கூட. மற்ற எல்லாமே நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடியது தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.